ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்பு சகல பாவங்களை மூடும். ஆமென். இங்க கர்த்தருடைய வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, அன்பு சகல பாவங்களை மூடுமா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல இந்த அன்பை எதிர்பார்க்கிறாருங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு மேல அன்பு காட்டுறீங்களா? அன்பு வைத்திருப்பீர்களே ஆகில், ஒரு மனிதர்கள் மேல நீங்க அன்பு வைச்சிருப்பீங்க அப்படின்னா, அவங்க பெருசாவே தவறு பண்ணியிருக்கட்டுமே, அதை என்ன பண்ணியிருப்போம்னா, சரி ஓகே விடுங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்லி நம்ம அதை எல்லாத்தையும் மூடிடுவோம். இதே இது நம்ம ஒருத்தவங்க மேல அன்பு வைக்காதவர்கள் சின்னதா ஒரு பாவம் பண்ணட்டுமே, சின்னதா ஒரு தவறு பண்ணட்டுமே, அதை எவ்வளோ பெருசாக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக்கி காரணமே இல்லாத பல பழிகளை நாம் சுமத்துவோம். இன்னைக்கு உங்களிடத்துல நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்கன்னு நிதானித்து பாருங்க. அன்பு காட்டுங்க, யாவர் மேலும் அன்பா இருங்க. அன்பா இருப்பீர்களே ஆகில் அவர்களுடைய எல்லா பாவங்களும் மூடப்படும். ஆகவே நீங்க அன்பு காட்டுங்க, அப்பதான் தேவனிடத்துல இருந்து அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.